நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. வாழ்க 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 வாழ்க. ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவயவ சிவாவா சிவரூபிணியேவா ஓம் சக்திதாயே போற்றி. சர்வம் சக்திமய். பராப வருஷத்துல வரக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்ர பலன்களை நாம இப்ப பார்க்க இருக்கிறோம். சனி பகவான் நேர்கதியிலிருந்து வக்ரகதி ஆகிறார். பட் மீனத்துல ரேவதி 2ஆம் பாதத்திலிருந்து உத்திரட்டாதி 4ஆம் பார்வை ஆன்டி கிளாக் வாய்ஸ்ல இருக்கக்கூடிய கிரகத்திலே மிக நிதானமாகவும் மந்த கிரகன் சொல்லக்கூடிய இந்த சனி பகவான் பின்னோக்கி செல்கிறது. ஒரு சுழற்சி பாதையில ஏற்கனவே சுழன்று கொண்டு இருக்கக்கூடிய பாதையில அந்த பாதையை விட்டுட்டு மறுபடியும் ரிவேஷ் தன்மை, அதாவது பின்னோக்கி செல்லக்கூடிய இந்த தன்மை தான் இந்த வக்ரகதி அப்படின்னு பேரு. இந்த வக்ரகதியானது பராப வருஷத்துல ஆடி மாசம் 10ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி வரை, அதாவது ஆங்கில தேதி சொல்லணும் அப்படின்னா 27/2026 திருக்கணித முறைப்படி மிட்நைட் நடுநிசியில 12:59 11/12/2026 வரை அதிகாலை 5:29 வரை ஆக 136 137 நாட்கள் வரும். இந்த நாட்கள் இந்த மீன ராசியில ரேவதியிலிருந்து உத்திரட்டாதி வரை இந்த சனி பகவான் பின்னோக்கி நகருகிறார். இதுதான் வக்ரகதி அப்படின்னு பேர். பொதுவாகவே ஒரு கிரகம் வக்ரகதி ஆகிறது அப்படின்னா தன்னுடைய பலன்களிலிருந்து வேறு கோணத்தில் செல்லுதல், தன்னுடைய நிலையில் மாறுதல், தன்னுடைய பேச்சுக்களில் மாறுதல். ஒருத்தர் பேசிட்டே இருக்கார், என்னப்பா நேற்று பேசுனது ஒண்ணு இன்னைக்கு பேசுனது ஒண்ணு மாறி மாறி பேசுறியே அப்படின்ற மாதிரி. அப்ப கிரகங்கள் பார்க்கறச்ச அது எந்தெந்த மாதிரியான தாக்கத்தை 12 ராசிகளுக்கு கொடுக்க போகிறது. ஆல்ரெடி மேஷத்துக்கு 7.5 போகுது, பட் கும்பத்துக்கு போகுது. பட் இந்த 12 ராசிகளுக்கும் எவ்வகையில சாதகம் பாதகம் அதற்குண்டான பரிகார விதிகள் என்ன அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் முழுமையா பார்த்தலாம். வெற்றிக்கு உத்தான நீதி நெறிமுறைக்கு உத்தான எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, இந்த துலாம் ராசியினுடைய ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா இண்டிவிஜுவல் பர்சன், ஆமா ஒன் மேன் ஆர்மி அப்படின்னு சொல்லலாம். எல்லா வித நியாய தர்மங்களுக்கும் கட்டுப்படுவார்கள். அவர்களுடைய முடிவுகளை இவர்களே தான் எடுப்பார்கள். ஆமா, நான் சொல்லி செஞ்சிட்டாரு, இவர் சொல்லி செஞ்சாரு அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட முறை அந்த ஒரு விஷயத்தை ரெகலைஸ் பண்றதுக்கு டைமிங் நிறைய எடுத்துக்குவாங்க. அவ்வளோ சட்டுன்னு எளிதில் போயிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளோ ஈஸியா இவங்க கிட்ட வாங்கிக்க முடியாது. முடிவும் சொல்றேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். பார்த்துட்டு சொல்றேன், பிறகு சொல்றேன், இப்படிதான் சொல்லுவாங்க. ஃபாஸ்டா ஒரு விஷயத்தை இவங்க பண்ண மாட்டாங்க. அதே நேரத்தில் அந்த முடிவுகள் தரமாகவும் சரியாகவும் இருக்குன்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் இவங்களுக்கு இந்த வக்ர சனியினால என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். 6ஆம் இடத்துல சனி. 6ஆம் இடம் என்பது ருணம் ரோகம் சத்ரு பாவங்கள். ஒரு 15 வருஷமா ஒரு கேஸ் நடக்குது சார், ஒரு 20 வருஷமா நடக்குது, எங்க அப்பாவுக்கு முன்னாடியில இருந்தே இந்த பிரச்சனை நடக்குது. இப்ப நீண்ட நாள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வுகள் இப்போது உங்களுக்கு கிடைக்கும், விடுதலை ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அது அங்காளி பங்காளி சண்டையா இருக்கலாம், உடன் பிறந்த சகோதரனுடைய சண்டையாக இருக்கலாம், இல்ல ஊர்ல ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு பொது விஷயத்துக்கு உண்டான போன ஒரு வழக்குகளாக கூட இருக்கலாம், பொதுநல வழக்குகளாக கூட இருக்கலாம். அப்ப இந்த மாதிரி ஒரு பெரிய கண்டத்துல இருந்து நீங்க தப்பிக்க போறீங்க அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. உடல்நல தேற்றம், ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, அதனால ஒரு ஆப்ரேஷன் நடந்தது, கொஞ்சம் உடல் வீக்கா இருக்கு அப்படின்னா கூட நீங்க மீண்டு வருவதற்குண்டான சூழ்நிலைகள்லாம் இப்ப நடக்கும். பெரிய பெரிய கேஸ்ல மாட்டின்னு இருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த இடி கேஸ் அதெல்லாம் சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். பெரிய கேஸ்னா அதுதான் இடி கேஸ். அந்த மாதிரி கேஸ்ல மாட்டிட்டு இருக்க கூட இப்ப ரிலீஃப் ஆயிடுவாங்க அப்படின்றதுதான் உண்மையான கதை. அவங்களுக்கு சட்டம் சாதகமாக வரும், ஆர்குமெண்ட்லாம் கரெக்டா இருக்கும், பேப்பர்ஸ்லாம் கரெக்டா வந்துடும், அவங்களுக்கு வெளியில வர்றதுக்கு உண்டான சூழ்நிலைகள் கிடைக்கும். பதவிகள் கிடைக்கும் சார், உங்களுக்கு பதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஏற்கனவே ஒரு உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கேன், இன்னும் எனக்கு ப்ரொமோஷன் வரலை, இல்லை நான் ஒரு பேப்பர் போட்டுட்டு வேற கம்பெனியில் அதிக வருமானத்துக்காக நான் போகலாமா அப்படின்னா கண்டிப்பாக செல்லலாம், உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற விஷயத்த கண்டிப்பாக சொல்லலாம். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், சிறு குறு தொழில் பண்றவங்களுக்கு எல்லாமே சக்சஸ். இந்த
கைவினை தொழில்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயங்கள் எல்லாம் சக்சஸ் பண்ணும். உங்களுடைய முயற்சிகள் இப்பொழுது வெற்றி பெற ஆரம்பிக்கும். எப்பயுமே நம்ம மனசுல தோன்றணும், ஒரு விஷயம் நம்ம செய்யறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எங்க உதிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்களாக உதிக்க வேண்டும். இந்த பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அசீரியர்கள் தன்னுடைய மைண்ட் செட்ல முதல்ல அமரணும். அதன் பிறகு அது செயல் திட்டமாக மாறும். அப்பதான் ஒரு சர்க்குலேஷன் நடக்கும். ஒரு செயல் தான், ஒரு எண்ணம் செயலாக மாறும், செயல் வடிவமாக மாறும். இதுதான் இந்த ஆற்றல். பட் அதனுடைய செயல்கள் எண்ணங்கள் வர்றது இப்போ உங்களுக்கு நல்ல செயல்கள் நல்ல சிந்தனையாக இருக்கும், உங்களுடைய வாழ்க்கையினுடைய உயர்வுகளுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு உடல்நல கோளாறுகள் உருவாகி இருந்தால் சரியாகும். அப்ப நோய் பிரச்சனை தீரும் சார். முதல் விஷயம் கடன் பிரச்சனை தீரும் சார். வம்பு வழக்கு பிரச்சனையிலிருந்து வெளியில வந்துருவீங்க. ஆமா, மாமன் உறவுகள் சீர் செய்வாங்க. பெண்களுக்கு மாமன் உறவுகள் சீர் செய்வார்கள். இந்த காலகட்டத்தில் உங்க குடும்பத்துல ஒரு பூப்படையக்கூடிய வயசுல பெண் இருக்கிறான்னா கண்டிப்பாக அவள் பூப்படைவதற்குண்டான சூழ்நிலைகள் நடக்கும். இது உங்க குடும்பத்தில் நடக்கும். இந்த துலாம் ராசியில ஒரு 14 வயசு 15 வயசு பொண்ணு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இப்போ பூப்படைதல் விஷயம், ருதுவாகக்கூடிய விஷயங்கள் நடக்கும். எக்ஸாம்பிள் சொல்லலாம், இது கண்டிப்பா நடக்கும். அதுக்கப்புறம் என்னன்னா ஒரே விஷயம்தான், ரொம்ப கூடுதலான கவனமாக இருக்க வேண்டிய பாவகம் அப்படின்னா லாபம் வருது, நம்மளுடைய தொழில லாபம் வருது அப்படின்னா அந்த லாபத்தை இன்னொரு விஷயமா ஆக்கணும் அப்படின்றதுக்காக உடனடியாக போயிட்டு ஒரு முதலீடு தவறாயிடும். உடனடியாக ஒரு முதலீடு தவறாயிடும். இன்னொரு தொழில் இந்த காலகட்டத்தில் வேணாம். ஒரு கிளை இருக்கு அப்படின்னக்குள்ள அதை அப்படியே சரிவிகிதமா நடத்துறதுக்கு உண்டான சூழ்நிலை மட்டும் இப்போ நீங்க பாருங்க. பட் இன்னொரு விஷயம் நம்ம பண்றோம் அப்படின்னா அது நமக்கு ஏமாற்றத்தை தரும். ஒரு பிசினஸ் நல்லா போகுது சார், சூப்பரா போகுது சார், பரவாயில்ல சார், கிளைண்ட் வந்துட்டாங்க, கஸ்டமர் வந்துட்டாங்க, ரன் ஆகுது, பட் நான் இன்னொரு இடத்த இதை டெவலப்மெண்ட் பண்ண போறேன், அது இந்த காலகட்டத்துக்கு சிறப்பில்லை. அது உங்களுடைய சுய ஜாதகம் கொஞ்சம் எஃபெக்ட் வலிமை தரணும். பட் அதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாருங்க. பட் இருக்கிற தொழிலை விட வேணாம். முதல் விஷயம் இருக்கிற தொழிலை விட வேணாம். இன்னொரு தொழிலும் இந்த காலகட்டத்தில் நமக்கு வேணான்ற முடிவில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே காலகட்டத்தில் ஷேர் மார்க்கெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்டா அப்படின்னா நிறைய விஷயங்கள் நடக்குது. அது டைமிங் நேரம் பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நீங்கள் இந்த காலகட்டத்தில் அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அது கூடுதல் பலமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக சொல்லலாம். பட் அதுக்கு உங்களுக்கு 8ஆம் இடம் ஜனன ஜாதகத்தில் ஒத்துழைக்கணும், அதுதான் மெயின் ரீசன். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்கரம் உடல்நல மாற்றம், உத்தியோக மாற்றம், பொருளாதாரம் எல்லாமே சிறப்பாக இருக்கிறது அப்படின்றதுதான் உண்மையான கதை. இந்த வாழ்க்கையில இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் மகாலட்சுமி அம்மன். இந்த மகாலட்சுமியினுடைய வழிபாடை நீங்க வழிபட்டுட்டே வாங்க, எல்லா வித பிரச்சனையில இருந்தும் தீர்வுகள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டிப்பா சொல்லலாம். வாழ்க 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 வாழ்க.